1 2 3 4 காலையில சனிக்கிழமை காலையில இவங்க வெளியில போறது உறுதி. இவங்க வெளியேறினார் மதியம். அப்புறம் ஈவினிங் வந்து இவங்க வெளியேற்றம். அடுத்தது ஒரு 6 மணி 7 மணி போல வெளியேற்றப்பட்டார். அதாவது ஒரு நாளைக்கு சனிக்கிழமையில மட்டும் 3 வீடியோ அல்லது 4 வீடியோ என்ன அப்படின்னா எவிக்டட் 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 அப்படின்னு அந்த வீடியோக்கள் ஒருத்தர் போடுவாரு. அவர் போட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்து ஒட்டுமொத்த 99% விதமான யூடியூப் சேனல்கள் அந்த நபரோட பேரை போட்டு அவங்க எவிக்டட் அப்படின்னு வந்து போடுறாங்க. ஏன்னா பல பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, சாச்சனா எவிக்டட் அப்படின்னு வந்து சொல்றாங்க, உண்மையா ப்ரோன்னு. ஸோ இதற்கு பதில் வந்து இதுதான். சரிங்களா? ஒரு நபர் போடுறத அப்படியே அந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி அப்படியே அந்த ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் எவிக்டட் வீடியோ அப்படின்னுக்குள்ள சனிக்கிழமை ஆனாலே மக்கள் வந்து தேடுறது எவிக்ஷன் அப்படின்னா. அப்ப வியூவும் அல்லும் வீடியோ கண்டென்ட்டும் ஈஸியா காப்பி அடிச்சான் காப்பி மாதிரி அப்படியே போட்டுட வேண்டியதான். அதான் நடக்குது. சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல வர்ற விடயம் என்னன்னா, சாச்சனாக்கு அவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கான்னா சத்தியமா இல்லை. இந்த சோசியல் மீடியா ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு காலத்துல கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களையே வீட்டுக்குள்ள போன நபர்களை சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பாடு போடுற ஒரு முதல் நடிகர் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அப்படிப்பட்டவரையே ஒரு நகைச்சுவை கேலி சித்திரம் உருவாக்கி அவருடைய இயலாமையை அவருடைய சுகவீனத்தை வந்து இந்த சோசியல் மீடியா கேலி பண்ணி சிரிச்ச கதைகள் உண்டு. அதுக்கப்புறம் அதே சோசியல் மீடியா வந்து அவருக்கு வருத்தப்பட்ட கதைகளும் வந்து உண்டு. சரிங்களா? சோ சோசியல் மீடியால வந்து வர்றது எல்லாமே மாய பின்பம். அதுவும் இப்ப டெக்னாலஜி வளர வளர நல்லவனங்களை கெட்டவங்களாக்கலாம், கெட்டவங்களை நல்லவங்களாக்கலாம். அதாவது சௌந்தர்யா, ஓட்டே இல்லாத சௌந்தர்யாவை ஒரு மாசா வந்து காமிச்சு கொண்டிருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு யாரு எவிக்டாவ இருக்காங்க, ஓட்டு இல்லாம இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சிம்பிளா கூகுள்ல போய் பிக் பாஸ் 8 தமிழ் எவிக்ஷன் அப்படின்னு அப்படியே அடிங்க. அதாவது 7th வீக் எவிக்ஷன் அப்படின்னு அடிங்க. அதுல வந்து பெரிய பெரிய மேகசின் யூடியூப் வீடியோஸ் இல்ல இந்த சைட்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய சைட்ஸோட அப்டேட்டின் படி ஆர்ஜி ஆனந்தி, வர்ஷினி, தர்ஷிகா இந்த 3 பேருக்கு தான் ஓட்டு இல்லை. அதுக்கு மேல கடைசியில இருந்து 4வது இடத்துல தான் சாச்சனா அவர்கள் இருக்காங்க. சாச்சனா அவர்கள் ஒரு வேளை வெளியேறுனா அது வந்து ஓட்டு இல்லாம இப்ப நீங்க சோசியல் மீடியால பாக்குற அளவுக்கு அந்த அளவு நெகட்டிவிட்டியில மக்கள் வெளியில அனுப்பல. விஜய் டிவி சௌந்தர்யா அவர்கள் அந்த அம்மாவோட போலி முகத்திலேய ஒவ்வொரு நாளுமே சாச்சனா கிழிச்சு கொண்டிருக்காங்க, ஜாக்லினோட முகத்திலேயே கிழிச்சு கொண்டிருக்காங்க. அதனால அவங்கள வெளியில அனுப்பினாதான் அர்த்தமா இருக்குமே தவிர மற்றும்படி மக்கள் ஓட்டு இல்லாம எல்லாம் இல்லை. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம், ஒபிஷியல் ஓட்டிங்கின் படி முத்துக்குமரன் 1வது இடம், 2வது இடம் விஜய் விஷால், 3வது இடம் அருண். சரிங்களா? அதுக்கு கீழே தான் சௌந்தர்யாவோ ஜாக்லினோ. என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒபிஷியலி மக்கள் வந்து ஓட் வந்து போடல. சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்து பிக் பாஸ் டீம் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபினாலே அப்படின்னு வரைக்குள்ள ஏண்டா நாங்க ஓட் போட்டோம் அவங்கள நீங்க போட்டு இந்த இவங்களை வந்து விட்டுருக்கி அப்படின்னு கேள்வி வரும். ஆல்ரெடி சீசன் 7 வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டி. சீசன் 8ல அப்படி ஒரு நெகட்டிவிட்டி வரக்கூடாது என்பதற்காகத்தான் சௌந்தர்யாவுக்காகவே 1 hour எபிசோட் எல்லாம் போடப்படுறாங்க. ஸ்கிரிப்ட் எழுதப்படுது. அவங்கள ஒரு பெரிய ஒரு அப்பாவி மாதிரி காமிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பருப்பு வகையில் இப்ப போதா குறைக்கு பாய்ஸோட ஓட்டிங் உடைக்கிறதுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி ஒன்று வரப்போகுது. சரிங்களா? அது முத்துவை டார்கெட் பண்ணும், அருணை டார்கெட் பண்ணும், விஷாலை டார்கெட் பண்ணும். ஏன்னா சௌந்தர்யாவை ப்ரமோட் பண்றதுக்காக ஆல்ரெடி இந்த ராணவன்ற ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள போய் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் நடக்குது மக்களே. இதுக்கப்புறம் கமல்ல என்ன வேண்டாலும் கலரிக்கோ, நான் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா என் வீட்டுக்குள்ள நான் குப்பைகளை வச்சிருக்கிறது இல்லை. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுமே அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து அழிக்கிற விதமா. உண்மையா சொன்னா பிரச்சனை இல்லை, போலியான கமெண்ட் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அமையுது. அந்த கமெண்ட் எல்லாம் நான் வந்து இடம் கொடுக்கறது இல்லை. சரியா? ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈவினிங் தான் எவிக்ஷன் அப்டேட் வரும். சாச்சனா எவிக்டானா அது சாச்சனாக்கு நடந்த துரோகம். சரிங்களா? மற்றும்படி உண்மையிலேயே வெளியில போக வேண்டிய நபர்கள் என்ன, ஆனந்தி, தர்ஷிகா அல்லது வர்ஷினி இந்த 3 பேர் தான் ஓட்டு இல்லாம இருக்காங்க. 10 பேர் ஒரு பொய்ய சொல்லிக்கல, ஒருத்தன் ஒரு உண்மையா சொன்னாலே அந்த உண்மை பொய் மாதிரி தான் தெரியும். அது என்ன பண்றது? நன்றி.